ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் ஹால் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பால் பாயிண்ட் பென்னு, ஸோ ஒரு கர்ச்சிப்பு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப், எய்தர் ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி, ஸோ அந்த பேன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பென்சில் ரப்பர் அதெல்லாம் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக வேணாம் சரிங்களா. ஸோ பேனா மட்டும் நல்லா எழுதக்கூடிய பேனா, நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண பேனா வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஸோ நல்லா எழுதுகிற பேனா வந்து எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போயிடுங்க. ஸோ 9 மணிக்கு மேலே உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கே சென்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்குங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃபன் வந்து சாப்பிட்டுக்குங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச், ஸோ வாட்ச் வந்து நார்மல் வாட்ச் வந்து நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு சில ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்காது. ஸோ அந்த ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிப்பாங்க. பட் அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம கையில் வந்து ஒரு ஆர்டினரி வாட்ச் வந்து கட்டிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் யூஸ் பண்ணுற ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்ட் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது, பார்ட் 2 வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இதில் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், டேட் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா அந்த ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எதுவும் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ வச்சுட்டு ஸோ அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வந்து ஸோ கர்ச்சிப்பை வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ தெரியாமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நடுவில் வச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத உங்களுடைய கை ஷேடு வந்து அது மேலே படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் 2 இடத்துல வந்து சைன் பண்ணுவீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இது வந்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இது வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும். ஸோ ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எத்தனை ஏபிசிடிஇ அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எண்றதுக்குலாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த வேலையை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு 9:30க்கு வந்து ஸோ இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் 9:30க்கு. 9 to 12 வந்து நமக்கு எக்ஸாம் 3 மணி நேரம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஜென்ரல் தமிழ் தான் இருக்கும். ஜென்ரல் தமிழில் 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஜிகே வந்து 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது தமிழ் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 3 கொஷின்ஸ் இல்லைன்னா 4 கொஷின்ஸ் வந்து ஒரு பேஜுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த 4 கொஷின்ஸை வந்து பாருங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பி ஆன்சர் அப்படின்னா பிக்கு பக்கத்தில் லைட்டாக சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் கொஷினுக்கு, தேர்ட் கொஷின்ஸுக்கு அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு பேஜில் வந்து 3 கொஷின்ஸ் இருக்குன்னா 3 கொஷின்ஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஸோ அதை வந்து லைட்டாக வந்து அந்த கொஷின் நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம் அதை கொஷின் பேப்பரில் எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப மைல்டாக பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் ஸோ நான் ஃபாலோ பண்ணது தான். ஸோ எனக்கு எந்த இஷ்யூமே வரல. ஸோ அதனால் ஸோ ரொம்ப அது இதுன்னு போட்டு கெடுக்காமல் லைட்டாக மைல்டாக உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இப்போ 3 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு 2 தான் கிளியராக ஆன்சர் தெரியுது அப்படின்னா அது 2த்தையும் வந்து டாட் வச்சுட்டு ஸோ அடுத்து ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா அதை வந்து கையோட கையாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக போங்க. தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ்க்கு ஸோ தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க சரிங்களா. தெரியாத கொஷினை மட்டும் ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்துக்கலாம், செகண்ட் ரவுண்டில். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கொஷின்ஸே வந்து பார்க்கும்போது ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 10வது கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஸோ அது சேம் டாப்பிக்காக தான் இருக்கும். 10வது கொஷின் இருந்து கேட்ட டாப்பிக்கும் ஸோ 50வது கொஷின் கேட்ட டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். 50வது கொஷினில் வந்து கூட்டுறா கேட்டிருப்பாங்க. ஸோ 10வது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சூஸ் த ஆன்சர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ 2 கொஷினுக்குமான லிங்க் இருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதோ இல்லை நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 1 or 2 கொஷின்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெரியாத கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்த ரவுண்டில் நம்ம தெரியாத கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. கூற்றுலாம் நெறையா கேட்காம டைரக்ட் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேலன்ஸ் உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்ல நீங்க மேக்ஸ்க்கு வந்து நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து டஃப்பா தான் இருக்கும். ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டைம் இருந்தா தான் அதெல்லாம் வந்து செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதனால நான் நல்லா தெரிஞ்ச ஏரியாவ டக்குன்னு ஃபாஸ்ட்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டு, தெரியாத ஏரியாக்கு டைம் ஒதுக்கி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதேபோல எக்ஸாம்க்கு போம்போது, நீங்க கையில எந்த நோட்ஸோ, புக்கோ எதுவுமே வந்து எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ சப்போஸ் நீங்க அத எடுத்துட்டு போய் லாஸ்ட் டைம் படிக்கிறதால எந்த யூஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க போம்போது பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து உட்காந்து படிப்பாங்க. பட் அப்படி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்றாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரிங்களா? ஏன்னா நம்ம லாஸ்ட்டா ஒரு 1 இயர் வந்து இதுக்காக படிச்சிருக்கோம். ஸோ அந்த அந்த டைம்ல வந்து படிக்காத லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து நம்ம படிச்சிட முடியாது. ஸோ அப்படி படிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டமா இருப்பாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இது வருமோ, அது வருமோ அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல வந்து எதையாச்சும் ஒண்ணு வந்து யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. மைண்ட் வந்து ரிலாக்ஸாவே இருக்காது. ஸோ அதனால எக்ஸாம்க்கு போம்போது கண்டிப்பா எந்தவித நோட்ஸுமே வந்து எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும்போது, ஸோ அந்த நம்பர பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்க. மாத்தி வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸோ ரொம்ப ஒரு ஸோ ஐய்யயோ! தப்பா ஷேட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாரி வந்து தோணும். சரிங்களா? ஸோ அதனால எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஓஎம்ஆர்ல பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு அத கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரே கொஸ்டினுக்கு வந்து டபுள் ஷேட் பண்ணிட்டு, அ ஹால் சூப்பர்வைசர்ட்ட வந்து ஒயிட் ஹேண்ட் கேட்கறது. ஸோ அந்த மாரி இஷ்யூ வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து மைண்ட் வந்து நமக்கு ரிலாக்ஸா இருந்தா மட்டும் தான் அந்த மாரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வராது. அதேபோல ஹால் டிக்கெட் வந்து நீங்க கலர் பிரிண்ட் தான் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்ல. பிளாக் அண்ட் ஒயிட்டே வந்து போதும். ஸோ அதில வந்து ஃபோட்டோ மட்டும் கிளியரா இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கங்க. கடைசியா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 200 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து ஒரு தடவ வெரிஃபை பண்ணிட்டு, ஸோ 2 இடத்துல சைன் பண்ணிட்டு, ஒரு இடத்துல வந்து தம்ப் இம்ப்ரஷன் வச்சிருக்கோமா அப்படின்றத வந்து பார்த்துக்கங்க. 2வது ஹால் சூப்பர்வைசரும் சைன் பண்ணியிருக்காரா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிட்டு, ஸோ நீங்க வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டு வந்துரலாம். ஸோ இதில வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம வந்து நம்ம அதுக்கு கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்றோம். தேங்க் யூ. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம படிச்சது தான் வந்து வரப்போது. வாழ்த்துக்கள்.